வணக்கம். நான் உங்கள் சிவதாசன் பேசுகிறேன், திரைப்பட இயக்குனர். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜோசியரே சொல்லிட்டு இருக்காரு, இனிமேல் வந்து அடுத்து வந்து ஏடிஎம்கே டிஎம்கே காணாமல் போயிடும், இனிமேல் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேணால் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி அடுத்து வந்து தனுஷ் தான் எதிர்கட்சி வருவார், அந்தளவுக்கு வருவார்ன்றார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு நான் சவால் விடுறேன். இதே ஜோசப் விஜயானந்த் தான் சிஎம் வருவார் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லோரும் என் மேலே அவ்வளோ வன்மத்தை கக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் தான் வந்தார். ஏன்னா அது இத்தனை பேர் கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு நமக்கு இறைவன் வந்து அந்த ஒரு பவரை கொடுத்துருக்கான். அதுமாரி சொல்லலாம். அதேமாரி எல்லாத்தையும் எழுதி வச்சுங்க. எதிர்கட்சியாக தனுஷ் நாயுடுலாம் வர முடியாது. நாயுடு கீடுங்க, ராயுடு கீடு, ராய்வு, இது எல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகுது. அடுத்தது வந்து எதிர்கட்சியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் வரும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இந்த வன்னியர் சமூகம் தான் இப்போ வந்து பயங்கரமாக இனிமேல் அவங்களுக்கு அந்த மைண்டு புத்தி வரும். ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த அடிபட்டது, ஒவ்வொரு இடங்கள்லையும் பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் வரும். இனிமேல் பல்வேறு இடங்கள்லேயே அவங்களுக்கு எதிரான இப்போ நிறையா சமூக பிரச்சனைகள் வரப்போகுது. அந்த சமூக பிரச்சனைகளை அவங்க வந்து ஒற்றுமை அடைவாங்க. அதன் பிறகு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறுவாங்க. அதுக்கு வந்து அன்புமணி இல்லைன்னா சௌமியா, இவங்க 2 பேரும் தலைமை தாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக சமூகத்தில் தான் இனிமேல் வரப்போகிறாங்க. அவங்கள சார்ந்த ஒரு நபர்கள் தான் எதிர்கட்சியாகவும் வரலாம். திரு விஜய் அண்ணனுக்கு அப்புறம் வந்து இந்த நாடு வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த நபர்கிட்ட தான் போகும். அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். மிகச்சிறந்த ஒரு புரட்சிகள் வரும். மக்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்களும், ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு எந்த ஒரு சாதி மதம் சமூகம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சாதி மத சண்டைகள் இல்லாமல் மிகச்சிறந்த ஒரு ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் பிறகு தமிழர்களோட பேச்சு, தமிழ் மொழி வந்து அதிகமாக வலுப்பெறும். உலகம் பூரா பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிரந்தர வேலை வாய்ப்புகள் அதிகமாக பெறும். இதுதான் நடக்கும். இங்கே தனுஷ் வந்தாலும் எது வந்தாலும் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சமூகம் வந்து 2 சமூகம் வட தமிழ்நாட்டில். ஒன்று பறையர் சமூகம், 2வது வன்னியர் சமூகம். இந்த ஒரு சமூகம் இப்போ திரு ஜோசப் விஜயண்ணன் கூட இருக்குது. வன்னியர் சமூகம் பாதியளவு அவர் கூட இருந்தாலும் அதற்கான முழு இதுவும் ஆதரவும் வந்து அவங்க வந்து போக கிடையாது. அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு ஸ்ப்ளிட் ஆகி கிடக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் திமுகவில் ஏமாந்தவர்களும் ஏடிஎம்கேவால் பாதிக்கப்பட்டவர்களும் இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த